தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை, விஜய் அவர்களுடைய நிர்வாகத்தை ஒரு திறமையின்மை நிர்வாகம், ஆற்றல் இல்லாத நிர்வாகம்னு இப்போ சமூக வலைதளத்தில் குறிப்பிட தொடங்கிட்டாங்க. அதில் பெரும்பாலானோர் விஜய் அவர்களுக்கும் தாவேக்காவுக்கும் ஓட்டு போட்டவங்க தான். திருச்சியில் நீங்கள் வரீங்க, மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை பேசுகிறீங்க? முழுக்க முழுக்க தேர்தலுக்கு முந்தைய பிரச்சார மேடை போல் நீங்கள் பேசுகிறீங்க. இந்த மேடையை அழகாக நீங்கள் அடுத்த 5 வருடம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஸ்பீச்சாக நீங்கள் கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு இதை யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரில. முழுக்க முழுக்க வார்த்தைக்கு வார்த்தை பார்த்து தான் வாசிச்சிருக்கீங்க. ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே ஆக போகுது. இன்னும் பெரிய அளவுக்கு பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுக்கல, ப்ரெஸ் நோட் கொடுக்கல, பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தலை. நீங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே நான் இதெல்லாம் கையெழுத்து போட்டு கிழிச்சு தள்ளிடுவேன் அப்படின்னு தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதியாக கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவே இல்லை. திமுக அரசு என்ன தொடர்ந்ததோ அதையே தொடரும் அப்படின்னு அறிவிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கருப்பு கோட்டு போட்டால் யாருக்கு என்ன, வெள்ளை சட்டை போட்டால் யாருக்கு என்ன? உங்களை சுற்றி தான் உலகமே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு இன்றைக்கி அதிமுகவினுடைய ஐடி விங் தரமான பதிலடி கொடுத்துருக்குறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு நார்சிஸ்டிக் ஆட்டிடியூட். விஜய் அவர்கள் உண்மையாகவே தன்னை சுற்றி தான் இந்த உலகம் முழுக்க சுழன்று கொண்டு இருக்கிறது. மோடி எப்படியோ, ஹிட்லர் எப்படியோ, எப்படி சர்வாதிகாரிகள்லாம் வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ, ஈவன் ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் ஜெயலலிதா ஆல்சோ, இவங்கள்லாம் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரா? தெரியாமல் தமிழ்நாட்டை தூக்கி அவர் கையில் கொடுத்துட்டோமா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் எல்லாரும். நீங்கள் கருப்பு கோட்டு போட்டால் என்ன, ஒயிட்டு சட்டை போட்டால் என்ன, போடாமல் வெறுஞ்சட்டையோடு வந்தால் கூட என்ன, யார் என்ன கேட்க போகிறா அப்படிங்கிறது தான். அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா கரண்ட் பவர் கட் ஆகிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு கொலை கொள்ளை அப்படின்னு 1008 சமூக விரோத சக்திகளால் அநேக காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு துப்பு இல்லாமல் திரும்ப திமுக மேலேயே சேற்ற வாரி இறைச்சிங்கன்னா மக்கள் எதற்காக உங்கள் கையில் ஆட்சியை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா அந்த இளைஞர்களை கொள்கை அடிப்படையில் வழிநடத்துவதற்கு ஏதாவது உங்கள் கட்சி செஞ்சதா, இல்லை உங்கள் ஆட்சி தான் செய்கிறதா அப்படின்னு பல கேள்விகள் அடுத்தடுத்து உங்களை கேட்க தயாராக இருக்கிறது. 6 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 1 வாரம்லாம் இல்லை, உங்களுக்கு நேரமே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் மற்றவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்கிறீங்க.